நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயே இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். மனித வாழ்வு நித்தம் ஒரு வேடமாக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்தவே ஆன்றோரும் சான்றோரும் மாறுவேட போட்டி என்பதை அறிமுகம் செய்துள்ளனர் என்று நினைக்கிறேன். ஆம், வாயில்லா பரலுக்காக வாதாட வந்துள்ளேன். என்ன புரியவில்லையா மக்களே? நான் அணிந்திருக்கும் வேடமோ இங்கு சிட்டுக்குருவி, அழகான சிட்டுக்குருவி நாடகத்தை உணர்த்தவே நான் இந்த வேடத்தை தேர்ந்துள்ளேன். நீங்கள் அனைவரும் ஒரு அழகான பழமையான பாடல் ஒன்றை கேட்டிருப்பீர்கள். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே என்ற பாடல் வரிகள். அன்று பாடல் வரிகளுக்காக தேடப்பட்ட நாங்கள் இன்று பாடல் வரிகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கேளுங்கள். நாங்கள் ஒரு சிறிய அழகான பறவைகள். நம் நாட்டில் எங்களை வீட்டுக்குருவிகள், சிட்டுக்குருவிகள், அடைக்கல குருவிகள், ஊர்க்குருவிகள், கட்டுக்காடை, பார்க்குருவி, பாட்டாணி என்று செல்லமாக அழைப்பார்கள். எங்களின் வசிப்பிடம் மரங்களிலும் மரவான வீட்டு பகுதியிலும் மெல்லிய வைக்கோலால் கூடு கட்டி வாழ்வோம். இப்பொழுது விதவிதமான ரிங்டோன்களில் அலாரம் வைத்து எழும் உங்களுக்கு ஒரு காலத்தில் இதமான இசையோடு எழுப்பும் அலாரமே நாங்கள் அல்லவா? நாங்கள் சுற்றுச்சூழலின் மாற்றங்களாலும் அலைபேசியில் இருந்து வெளிவரும் மின்காந்த தாக்கத்தாலும் நாங்கள் அழிவை நோக்கி செல்கிறோம். நம்மை ரசிக்க வைக்கும் தை தை என கால்களும் சிட் சிட் என பறக்கும் சிட்டுக்குருவியை காப்போம். உலக சிட்டுக்குருவி தின வாழ்த்துக்கள். மார்ச் 20 என்று கவிதையாய் வர்ணித்து வாழ்த்துக்கள் சொல்லும் மக்களே, சற்று சிந்தியுங்கள். யாருக்காக வாழ்த்துக்கள்? எங்களுக்காகவா? எங்கள் இனம் அழிவதற்கு வழியை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்த்துக்களையும் வேண்டிக் கொண்டு நிற்கின்றீர்களே, நாங்கள் புன்னகைக்கவா இல்லை புளிந்து கொள்ளவா? சற்று சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.